வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். அவற்றில் முதன்மையானவற்றை தொகுத்து என்றும் முதல்வர் என்ற தொகுப்பில் காணொலியாக பார்த்து வருகிறோம். அதன்படி இந்த வாரம் நடந்த முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம். இது என்றும் முதல்வர். ஆகஸ்ட் 10, 2025 முரசொலி நாளிதழுக்கு 84ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மூத்த அண்ணனுக்கு பிறந்த நாள். நெருப்பாறுகள் பல நீந்தி கழகத்தின் மனசாட்சியாக தமிழ்நாட்டின் உரிமை குரலாக ஒலிக்கும் முரசொலிக்கு அகவை 84. அரசியலில் தெளிவு, வரலாற்றில் ஆழம், இன உணர்வில் தீரம், கலை இலக்கியத்தில் செழுமை என செயல்படும் தலைவர் கலைஞரின் மூத்த பிள்ளையை வாழ்த்துகிறேன். இன்றைய செய்திகளை பதிவு செய்து கருத்தாழ மிக்க கட்டுரைகளால் சிந்தனையூட்டி நாளைய வரலாற்றை எழுத உணர்வளிக்கும் முரசொலியின் பயணம் என்றென்றும் தொடரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த கல்வியாளருமான மறைந்த முனைவர் வே. வசந்தி தேவி அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டத்தை ஆதரித்து நின்றவர். வாழ்நாள் முழுக்க எளிய மக்களின் உரிமைகளுக்காகவும் ஏழை குழந்தைகளின் கல்வி உரிமைக்காகவும் பாடுபட்டவர்தான் அறவழி போராளி மறைந்த முனைவர் வசந்தி தேவி அம்மையார் அவர்கள் என்று புகழாரம் சூட்டினார். முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டத்தை ஆதரித்து நின்றவர். நம்ம திராவிட மாடல் அரசோட பள்ளிக்கல்வி முன்னெடுப்புகளையும் மனமாற பாராட்டினவர். காலந்தோறும் கல்வியின் தரத்தை மேம்படுத்தி கடைகோடி மனிதர்கள் வரை அது சென்றடையணும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தியவர். கல்வியாளர்களோட ஆக்கபூர்வமான சிந்தனைகளை செயல் வடிவமாக்கி மாணவர்களை உயர்த்துறதில் உறுதியான நிலைப்பாட்டோடு செயல்பட்டு வர திராவிட மாடல் அரசு எளியோரும் ஏற்றம் பெறும் வகையில் மாநில கல்விக் கொள்கையை அண்மையில் வெளியிட்டிருக்கிறோம். முனைவர் வசந்தி தேவி அம்மையார் அவர்களின் நினைவை போற்றும் இந்த நேரத்தில் அனைவருக்குமான கல்வி உரிமையை நிலைநாட்டுகிற திராவிட மாடல் அரசோட செயல்பாடுகள் அனைத்தும் அம்மையாருக்கு செலுத்துகிற ஆக்கபூர்வமான அஞ்சலி என்று கூறி முனைவர் வசந்தி தேவி அவர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலியை செலுத்துகிறேன். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் அரசு விழாக்களில் கலந்து கொள்ள கோயம்புத்தூர் வருகை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு விமான நிலையத்தில் பெருந்திரளான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆகஸ்ட் 11, 2025 திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் 949 கோடியே 53 லட்சம் செலவில் 61 முடிவுற்ற பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து ரூபாய் 182 கோடியே 6 லட்சம் மதிப்பீட்டிலான 35 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் ரூபாய் 295 கோடியே 29 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை 19,785 பயனாளிகளுக்கு வழங்கினார். உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றும் போது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில்தான் மேற்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்கு பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் 2026 தேர்தலில் அதிமுகவின் தோல்வி இங்கிருந்துதான் தொடங்கப் போகிறது என்று திட்டவட்டமாக கூறினார். இன்றைக்கு பார்க்கிறோம், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தா மட்டும் தன்னை மேற்கு மண்டலத்துக்காரன்னு சொல்லிக்கிறார். ஆனா உறுதியோடு சொல்றேன், பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தை விட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தான் மேற்கு மண்டலத்தோட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அதிக திட்டங்கள் சாதனை செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து செய்யப்படும், தொடர்ந்து செய்யப்படும், செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் தான் செய்ய போகிறோம்.
அது எந்த மாற்றம் கிடையாது. அதனால சொல்றேன், எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினான்னு எனக்கு புரியல. ஆனால் நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. மக்களாட்சியை அழிக்கும் வாக்கு திருட்டு முறைகேடு குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எனது சகோதரரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்துள்ள வாக்கு திருட்டு ஆதாரங்கள் எந்த அளவுக்கு இந்த முறைகேடு நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பதை அம்பலப்படுத்தியுள்ளது என்றும், கணினியால் படித்தறியக்கூடிய வடிவத்தில் அனைத்து மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல் கோப்பும் உடனடியாக அளிக்கப்பட வேண்டும். அரசியல் நோக்கத்தோடு வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது நிறுத்தப்பட வேண்டும் மற்றும் நமது மக்களாட்சியை அழிக்கும் செயலாக இந்த வாக்கு திருட்டு முறைகேடு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இந்த போராட்டத்தில் திமுக உறுதியாக உடன் நிற்கிறது. இந்திய மக்களாட்சியை பட்டப்பகலில் பாஜக திருடி செல்வதை பார்த்துக் கொண்டு நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள நீர்வளத்துறையின் தலைமை பொறியாளர் அலுவலக வளாகத்திற்கு சி. சுப்பிரமணியம் வளாகம் என்ற பெயர் சூட்டப்பட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் தொடங்க முக்கிய காரணமாக இருந்த பெருந்தலைவர் காமராசர், முன்னாள் அமைச்சர் சி. சுப்பிரமணியம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.கே. பழனிசாமி மற்றும் பொள்ளாச்சி நா. மகாலிங்கம் ஆகியோருக்கு நிறுவப்பட்டுள்ள திருவுருவ சிலைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து அச்சிலைகளுக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவர்களது திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் ஆழியாறு அணையின் பூங்காவில் ரூபாய் 2,83,00,000 செலவில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட பணிகள் நடைபெற்ற போது ஏற்பட்ட விபத்தில் உயிர் நீத்தவர்களுக்கான நினைவு மண்டபத்தையும் திறந்து வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போதையில்லா தமிழ்நாடு அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தன்னிலை மறக்க செய்து தன்மானத்தை இழக்க செய்து வாழ்வை நாசமாக்கும் போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என மாணவ சமுதாயம் எடுத்துள்ள உறுதிமொழியை ஒவ்வொருவரும் கடைபிடித்திட வேண்டும், போதையில்லா தமிழ்நாடு அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் 12, 2025 மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தண்டையார்பேட்டை, கோபால் நகர் மற்றும் அன்னை சத்யா நகரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்த பயனாளிகளின் இல்லங்களுக்கு நேரில் சென்று ரேஷன் பொருட்களை வழங்கி முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்து தாயுமானவர் திட்ட வாகனங்களின் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் குறித்து காணொலியில் உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அரசின் சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே தேடி சென்று கொடுப்பது இந்தியாவிற்கே முன்மாதிரி முயற்சியாகும் என்று கூறினார். தலைவர் கலைஞர் வழியில் இந்த நியாய விலை கடைகளை நாம் முறையாக சிறப்பாக நடத்துறதுனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு பட்டினிச்சாவி இல்லாத மாநிலமாக இருக்குது. இந்த ரேஷன் கடைகளோட பயன்பாட்டை இன்னும் எளிமையாக்க முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, இந்த திட்டத்தோட நோக்கம் 100 விழுக்காடு நிறைவேறுகிற வகையில் உங்களுடைய பணி அமையணும். உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனம் குளிர்கிற வகையில் நீங்கள் கனிவாக நடந்துக்கணும். நீங்கள் வாங்குகிற நல்ல பெயர்தான் ஆட்சிக்கு கிடைக்கிற பாராட்டு. மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் ரூபாய் 177 கோடியே 14 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள், மீன் விதை பண்ணை மற்றும் பயிற்சி மையத்துடன் கூடிய அலுவலக கட்டடம் என 9 முடிவுற்ற திட்டப்பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்.
சென்னையில் நடைபெற்ற சோசலிச கியூபாவை காப்போம், ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போம், பிடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டை கொண்டாடுவோம் என்ற முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகையில், பிடல் காஸ்ட்ரோவின் வரலாறும் முழக்கங்களும் இப்போது உலகம் முழுக்க தேவையாக இருக்கிறது என்றும், ஏகாதிபத்திய சதி செயல்களை எதிர்கொள்ள நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இதே தோழமையுடன் எந்நாளும் இருப்போம் என்றும் உணர்ச்சி மேலிட குறிப்பிட்டார். பிடல் காஸ்ட்ரோவின் வரலாறும் முழக்கங்களும் இப்போ உலகம் முழுக்க தேவையா இருக்கு. இந்த கூட்டத்தில் சோசலிச கியூபாவை காப்போம், ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போம்னு முழக்கமா முன் வச்சிருக்கீங்க. உலகம் முழுக்க நடைபெறும் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிக்க வேண்டிய நெருக்கடி இப்போ இருக்கு. ஏகாதிபத்திய சதிகளை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுறதல்ல. இந்தியாவுக்கு 50 விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே போன்ற செய்திதான். இதை ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு கடுமையா எதிர்த்தாகணும். இது குறித்து வெளிப்படையான பதில ஒன்றிய பாஜக அரசும் பிரதமர் மோடி அவர்களும் பதிவு செஞ்சாகணும். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்து தமிழ் திசை பதிப்பகத்தின் வெளியீடான அறவாழ்வின் அடையாளம் என்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு இரா நல்லக்கண்ணு அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய புத்தகத்தை வெளியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன், இந்து தமிழ் திசை ஆசிரியர் வி வெங்கடேஸ்வரன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பத்திரிகையாளர் நல வாரியத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அலுவல் சாரா உறுப்பினர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகப் பணி தொகுதியில் உதவி ஆணையர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 21 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்து சமய அறநிலையத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு கால பூசை திட்ட திருக்கோவில்களில் பணிபுரிந்து வரும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களின் மேம்பாட்டிற்கான கல்வி உதவித்தொகையாக 600 மாணவர்களுக்கு மொத்தம் ரூபாய் 60 லட்சம் வழங்கிடும் அடையாளமாக 10 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 10,000ற்கான வங்கி வரைவோலைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்திற்கான தெரிவு செய்யப்பட்ட 89 நபர்களுக்கும் கால்நடை பராமரிப்பு துறைக்காக 22 கால்நடை உதவி மருத்துவர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 22 நபர்களுக்கும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கருணை அடிப்படையில் 17 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். உலக யானைகள் நாளையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இனிவரும் காலங்களிலும் யானைகள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் திகழ செய்ய உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் 13, 2025 திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் வெற்றி வாகை சூடிய கழக நிர்வாகிகளுக்கு பாராட்டு என்றும், நேர்மையான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாக தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு சிறப்பு தீவிர திருத்தம் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தும் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆகஸ்ட் 14, 2025 மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமை செயலகத்தில் 21வது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் கட்டித் தருவது என்பது உள்ளிட்ட 6 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுக்கோட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ரூபாய் 9 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கங்கள் 3, தென்காசி மாவட்டத்தில் ரூபாய் 15 கோடி செலவில் பல்வேறு விளையாட்டு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மாவட்ட விளையாட்டு வளாகம், சென்னை, திருச்சி, மதுரை, கடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் ரூபாய் 6 கோடியே 38 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள 5 பாரா விளையாட்டு மைதானங்கள், கோவில்பட்டியில் ரூபாய் 7 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ஹாக்கி விளையாட்டு மாணவர்களுக்கான முதன்மை நிலை மையம் ஆகியவற்றை திறந்து வைத்தார்.
தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த கோக்கி ஹோல்டிங்கின் துணை நிறுவனமான ஹிகோகி பவர் டூல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டம் மஹிந்திரா வேர்ல்டு சிட்டியில் அமைந்துள்ள தொழிற்பூங்காவில் ரூபாய் 700 கோடி உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மின் கருவிகள் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. கூட்டுறவுத்துறை சார்பில் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து பிரித்து நாமக்கல் மாவட்டத்தை செயல் எல்லையாக கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னோடி வங்கிகளுடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி ஆகிய வங்கிகளால் வழங்கப்பட்ட விபத்து மற்றும் இயற்கை மரணமடைந்த 5 அரசு ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் உயர்கல்வித் தொகையாக ரூபாய் 4,38 லட்சத்திற்கான காசோலைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் சந்தித்து கைத்தறி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் ஏற்றுமதிக்கு அமெரிக்க அரசு அதிக வரி விதித்துள்ளதால் ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து தேவையான உதவிகளை வழங்கிடுமாறு கோரிக்கை மனு அளித்தனர். ஆகஸ்ட் 15, 2025 சுதந்திர திருநாளையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலக கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஆற்றிய சுதந்திர திருநாள் சிறப்புரையில் அதிகாரம், நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கை மீட்டெடுத்திட அரசியல் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கு இதுவே தக்க தருணம் என்று குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே வேளையில் நாம் இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாய் விளங்கும் தியாகிகளை போற்றி அவர்களது உன்னத நோக்கங்கள் நிறைவேற நாளும் உழைக்க உறுதி எடுத்துக்கொள்வோம். தியாகத்தில், போராட்டத்தில், களத்தில் சளைத்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதை வரலாறு சொல்லும். நமது நாட்டின் பன்முகத்தன்மையின் அடையாளமாக விளங்கும் மூவண்ணக் கொடிக்கு கம்பீரமாக வணக்கம் செலுத்துவதும் தியாகிகளை போற்றுவதும் நமது வாழ்நாள் கடமை மட்டுமல்ல, நாட்டுக்கும் தியாகிகளுக்கும் செலுத்தும் மரியாதை. மேலும் சுதந்திர திருநாள் விழாவையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சக குடிமக்கள் அனைவருக்கும் எனது இனிய விடுதலை நாள் வாழ்த்துக்கள். மக்களாட்சி திருடப்பட முடியாத ஒவ்வொரு குடிமகனின் வாக்கும் மதிப்பு இருக்கிற வேற்றுமையே நமது பெரும் வலிமை என கொண்டாடப்படுகின்ற நாட்டினை கட்டமைப்பதற்கான மன உறுதியை இந்நாளில் நாம் மேலும் வலுப்படுத்திக் கொள்வோம். உண்மையான விடுதலை என்பது மதவெறியை நிராகரிப்பது, பாகுபாடுகளுக்கு முடிவு காண்பது, விளிம்பு நிலையில் உள்ளோரை பாதுகாப்பது, ஒவ்வொரு மனிதரும் சமத்துவத்தோடும் மாண்போடும் மரியாதையோடும் வாழ முடிகிற வகையில் நமது விடுதலை போராட்ட வீரர்கள் காண விரும்பிய கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதுதான் உண்மையான விடுதலையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை தலைமை செயலக கோட்டை முகப்பில் நடைபெற்ற சுதந்திர திருநாள் விழாவில் தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் K.M. காதர் மொய்தீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருதுடன் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்.
மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலக கோட்டை முகப்பில் நடைபெற்ற சுதந்திர திருநாள் விழாவில் டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது, கல்பனா சாவ்லா விருது, முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதுகள், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிக சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதுகள், மகளிர் நலத்திற்கான சிறந்த சேவைக்காக தொண்டாற்றியவர்களுக்கான விருது, சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதலமைச்சர் விருதுகள், முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகள், காவல் பதக்கங்கள் ஆகிய தமிழ்நாடு அரசின் விருதுகளையும் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தி ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு எழுதியுள்ள விடுதலை நாள் சிறப்பு கட்டுரையில், இந்திய ஒன்றியமானது கூட்டாட்சி நாடாக செயல்பட வேண்டுமானால் மாநிலங்கள் சுயாட்சி உரிமை கொண்டவையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தூய்மை பணியாளர்களின் நலன் காக்க அரசு பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக அனைத்து சங்க கூட்டமைப்புகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஊழியர் தொழிற்சங்கங்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். சென்னையில் உடல்நலக்குறைவால் மறைவேதிய நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். ஆகஸ்ட் 16, 2025 இந்திய பொருட்களின் மீதான இறக்குமதி வரியினை அமெரிக்கா உயர்த்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன் நிக்கோபர் தீவுகளை கைப்பற்றிய 1000 ஆண்டு விழாவையொட்டி அந்தமான் தமிழர் சங்கத்தின் உலக தமிழ் சங்கத்தால் நிறுவப்பட்டுள்ள கடாரம் கொண்டான் நினைவு வளைவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். தமிழர்களின் வீரத்தையும் மாண்பையும் உலகெங்கிலும் பறைசாற்றிய மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் கடாரத்தின் மீது படையெடுத்து நக்கவாரம் எனப்படும் நிக்கோபார் தீவுகளை 1025ஆம் ஆண்டில் வென்றதன் 1000வது ஆண்டில் இன்று நாம் பயணிப்பதில் பெருமை கொள்கிறோம். அந்த மாபெரும் வெற்றி நாளினை நினைவுகூரும் வகையில் உலக தமிழ்ச்சரகம் அமைப்பானது தனது 3வது மாநாட்டினை அந்தமான் தமிழ்ச்சங்கத்துடன் இணைந்து அந்தமான் நிக்கோபார் தீவின் ஸ்ரீவிஜயபுரத்தில் கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு வெற்றி விழா கொண்டாடப்படும் இன்றைய தினம் அவ்விழாவில் என்னையும் இணைத்து கொண்டு கடாரம் கொண்டான் 1000வது ஆண்டு வெற்றி விழா வளைவினை காணொலி வாயிலாக திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். அந்தமான் மற்றும் உலகெங்கிலும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு தமிழ்நாடு தான் தாய் வீடு. அவர்கள் எல்லை கடந்து வாழ்ந்தாலும் தமிழ் மொழி மீது தமிழ்நாட்டின் மீதும் என்றென்றும் பற்றுள்ளவர்களாக இருப்பது கண்டு மகிழ்கிறேன். எமது திராவிட மாடல் அரசும் அவர்களின் நலனில் என்றென்றும் அக்கறையோடு செயல்படும் என்பதை உளமாற தெரிவித்து உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் வாழ்க, தமிழ்மொழி வாழ்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு சேலம் நேரு கலையரங்கில் நடைபெற்று வருகிறது. அந்த மாநாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வெல்க ஜனநாயகம் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அப்போது நம்மை பொறுத்த வரைக்கும் சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதேச்சதிகாரம், மேலாதிக்கம் ஆகியவற்றை எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையாக பணியாற்றணும். ஏன்னா நம்முடைய லட்சியம் பெரியது. அந்த லட்சியத்துக்காகத்தான் நானும் நீங்களும் இந்த மேடையில் இருக்கோம். ஜனநாயகம், சமூக நீதி, சமதர்மம், சகோதரத்துவம் ஆகியவை நம்ம இணைச்சிருக்கு. அதனால தான் இந்த மாநாட்டிற்கு நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள் வெல்க ஜனநாயகம் எழுச்சி மாநாடு என்ற பெயரில் இந்த மாநாட்டை அவர் எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறார். தோழர்களே, ஜனநாயகம்தான் இறுதியிலே வெல்லும். அதை வெல்ல வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஜனநாயக சக்திகளால் நமக்குத்தான் இருக்கு.